வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியின் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், எந்தெந்த பகுதிகளில் இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது? நம்ம கள ஆய்வில் எந்த மாதிரியான உண்மைகள் தெரிய வந்திருக்கு? வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான கவுக்காப்பட்டு, திகுவாபாளையம், இளையநகரம் மற்றும் ராமையன் தோப்பு ஆகிய பகுதிகளில் மலைப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கள்ளச்சாராயங்களை பாக்கெட்டுகள் மூலம் அடைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதை அதிகாரிகள் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதில் ஏதாவது செய்திருக்கிறார்களா? இதுவரையில் செய்திருக்கிறார்களா? அல்லது நம்முடைய இந்த கள ஆய்வு வெளிவந்த பிறகு ஏதாவது அங்கு மாற்றங்கள் நடந்திருக்கா? தற்போது காவல்துறையிடம் நம்முடைய கள ஆய்வுகள் குறித்து பேசிய போது தற்போது இடத்தை குறிப்பிட்டு கூறினால் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். கணேஷ், இதுவரைக்கும் பொதுமக்கள் யாராவது இது பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா? புகார்கள் ஏதாவது இதுவரையில் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இதுவரையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத பற்றி தகவல்கள் இருக்கா? புகார்கள் பல முறை பொதுமக்களால் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வாணியம்பாடி காவல் நிலையம், திம்மாம்பேட்டை காவல் நிலையத்திலும் அம்பலூர் காவல் நிலைய பகுதிகளிலும் பல புகார்கள் குறித்தும் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கணேஷ், காவல்துறையில கேட்டபோது இந்த புகார்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததற்கு என்ன காரணம்னு கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அதை பற்றி? புகார்கள் தொடர்ந்து புகார்கள் கொடுக்கப்படவில்லை என்று காவல்துறை மறுக்கின்றனர். அதே போன்று கூலி தொழிலாளிகள் மட்டுமே குறிவைத்து இதை விற்கப்படுகிறது. பாக்கெட்டுகள் மூலம் மலைப்பகுதி, ஆந்திரா ஒட்டி உள்ள மலைப்பகுதி என்பதால் அதிகமான கள்ளச்சாராயம் இப்பகுதியில் விற்பனைக்காக விற்கப்படுகிறது. கணேஷ், இதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது பற்றி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான இன்னல்களை ஏற்படுத்தி இருக்கு? இது மலையடியோர பகுதியில் விற்கப்படுவதால் தினந்தோறும் செல்லக்கூடிய மது அருந்தக்கூடியவர்கள் வீட்டிற்கு வருவது கிடையாது என்பதாகவும், அப்பகுதியில் செல்லக்கூடிய மது அருந்துவிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு வீடு திரும்புவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெரிய வருது. இது போன்று குடித்து விட்டு நிறைய பேர் அப்பகுதியில் இறந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கணேஷ், சரிங்க, இது பற்றி மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? மாவட்ட நிர்வாகத்தில் அப்பகுதியுடைய குறிப்பிட்ட எந்த பகுதியில் விற்கப்படுகிறது என்று மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் நமது கள ஆய்வு குறித்து கேட்டுள்ளார். அதை குறித்து அந்த இடத்திற்கு உடனடியாக காவல்துறை அனுப்பி உடனடியாக கைது செய்யப்படும் என்ற உறுதி கூறியிருக்கிறார்கள். நம்ம இந்த கள ஆய்வுகள் இதை நாம வீடியோ படம் பிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை நீங்க படம் பிடிக்க சென்ற போது அங்கு சந்தித்த பிரச்சனைகள், நீங்க பார்த்த விஷயங்களை விவரிக்க முடியுமா? நேரடியாக சென்று எடுக்க முடியாத நிலைமைதான். நம்ம நேரடியாக எடுத்திருந்தால் நம்ம மீது கடுமையான தாக்குதல் ஈடுபட்டிருந்திருப்பனர். அப்பகுதி மக்கள் ஒருவர் மட்டுமே அப்பகுதியில் விற்பது கிடையாது. இதை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த பகுதியில் விற்கின்றனர். காவல்துறை இந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தை பதிவு செய்தால் மட்டுமே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவிக்கின்றனர். கணேஷ், நன்றி இமானுவேல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. இது பற்றி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பது பற்றிய கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.